ராமானுஜம், இது நேற்று பார்த்தீங்கன்னாக்கா பிரேமலதா விஜயகாந்த் கேட்டு பெறுவது சுயநலம் என்கிற கருத்தை முன்வைத்திருந்தார். இன்று தேமுதிகவிற்கு ஆதரவு கிடையாது என்கிற பதிலை கூறியிருக்கிறார் தொல் திருமாவளவன். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதா புதிய தலைமுறைக்கு நேற்று ஒரு சிறப்பாக பேட்டியளித்தார். சிறப்பு பேட்டியில் பிரத்யேக பேட்டியில் அவர் தெரிவித்த கருத்து என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து மற்றவர்கள் முடிவெடுக்க வேண்டும். திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று என்பவர்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும், ஆனால் அதை நாங்கள் கேட்டு பெற முடியாது, அது கேட்டு பெறுவது என்பது சுயநலம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் பொதுநலமாக அவர்களாக சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். இது மக்கள் நல கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது என்றே கூறலாம். ஏனென்றால் மக்கள் நல கூட்டணியில் 3 அதாவது இருக்கக்கூடிய 4 பேரில் 3 பேர் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இடதுசாரிகள் எடுத்துக்கொண்டோம்னால் சிபிஐஎம்மாக இருக்கட்டும் அல்லது சிபிஐயாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இந்த 3 பேரும் தேமுதிக ஆதரவு கேட்டால் இந்த தேர்தலில் ஆதரவளிக்க தயார் என தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மற்றொரு கருத்தை தெரிவித்திருந்தார். தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று கூறிவிட்டாலே அதில் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று பொருள்படும், எனவே இதில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று தெரிவித்திருந்தார். அதன் பின்னரும் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இடதுசாரிகளும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி தேமுதிக ஆதரவு கேட்டால் ஆதரிக்க தயார் என தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் நம்மை நேற்று சந்தித்த பிரேமலதா ஆதரவை கேட்டு பெறுவது சுயநலம் என்ற கருத்தையும் பொது நலம் என்பது அவர்களால் ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தேமுதிகவிற்கு தங்கள் ஆதரவு கிடையாது என விடுதலை சிறுத்தைகள் அறிவித்திருப்பது மூலம் தங்களை ஆதரவு கேட்டால் தருகிறோம் என்ற கருத்தை தேமுதிக மதிக்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தை விடுதலை சிறுத்தைகளுக்கு உருவாக்கி இருக்கலாம். அதன் அடிப்படையிலே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கலாம் என தகவல் வெளியாயிருக்கு. மணிமாறன். ராமானுஜம், ஆதரவு கிடையாது என்று இன்று திருமாவளவன் கூறியிருந்தாலும் நேற்றே அவர் சொன்ன பதில் என்னவென்றால், கேட்காமல் யாரும் ஆதரவு கொடுக்கும் நிலையில் மக்கள் நல கூட்டணி இல்லை என்கிற கருத்தை முன்வைத்திருந்தார். இன்று ஆதரவு கிடையாது என்பதை அப்பட்டமாக சொல்லியிருக்கிறார். இது தேமுதிகவிற்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு? தேமுதிகவை பொறுத்தவரை இந்த 3 சட்டசபை தேர்தல்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக குறைவு என்பது அவர்களுக்கே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் தேமுதிகவிற்கு எவ்வளவு வாக்கு வங்கி சதவீதம் இருக்கிறது, எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கின்றன என்பதை நிரூபிப்பதற்கு இந்த தேர்தல் உதவிகரமாக இருக்கும் என அவர்கள் கருதுகிறார்கள். எனவே மற்றவர்களோட ஆதரவு இல்லாமல் தேமுதிக இவ்வளவு வாக்குகளை, உதாரணமாக 2,85,000 வாக்குகள் திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருக்கிறது. அந்த தொகுதியில் அவர்கள் ஒரு 50,000 வாக்குகள் வாங்கினால் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர்களால் எட்ட முடியும். குறிப்பாக தேமுதிகவிற்கு தமிழக சட்டசபை தேர்தலில் பார்த்தீர்கள் கடந்த தேர்தலை விட்டுவிட்டு மற்ற தேர்தலில் பார்த்தோம் என்றால் 8%இலிருந்து 5% துவங்கிய வாக்கு வங்கியானது 8%ஆனது 10% உயர்ந்தது. பின்னர் கடுமையாக சரிந்திருக்கிறது. இப்படி சரிந்த வாக்கு சதவீதத்தை மீண்டும் 10% வரை உயர்த்துவதற்கு தங்களுக்கு சொந்தமாக மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த தேர்தலில் அவர்கள் களம் இறங்கியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஆதரவை கேட்டு பெற வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தேமுதிகவிற்கு தனிப்பட்ட முறையில் என்ன செல்வாக்கு மக்களிடம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு இந்த தேர்தல் பயன்படும் என்ற சூழலில் ஒரு ஆதரவு கொடுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்தால் அது சரியாக இருக்கிறது. யாராவது ஆதரித்தால் அந்த ஆதரவை ஏற்றுக்கொண்டு அதன் அவர்கள் தொண்டர்களோடு இணைந்து பணியாற்ற தேமுதிக தயாராக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான், அதாவது மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், வைகோ ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பற்றி காரசாரமாக விமர்சித்ததாக எழுந்தது. ஆனால் அதனை வைகோ மறுத்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்பொழுது ஆதரவை நாங்கள் கேட்டு பெறுவது சுயநலம் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே தற்பொழுது ஆதரவை அவர்கள் இது மக்கள் நல கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்கியது. இந்த சூழ்நிலையில் சரி அவர்களே ஆதரவை கேட்டு பெறுவது சுயநலம் என்று தெரிவித்த பின்னர் ஒரே முடிவாக அக்கட்சியினுடைய, அதாவது மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் வைகோவினுடைய கருத்தையே முன்வைப்பது என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்றாக இணைந்து தேமுதிக அவருக்கு ஆதரவு இல்லை என்ற முடிவை எடுப்பது என மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஒன்றாக முடிவெடுத்ததாக தகவல் வெளியாகிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவானது இன்று கூறப்பட்டிருக்கிறது. மணிமாறன். ராமானுஜம், மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேமுதிகவிற்கு ஆதரவு கிடையாது என்று கூறியிருக்கிறது. மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு இதுவேதான் இருக்கும் என்கிற கோணத்தில் எடுத்துக்கொள்ளலாமா? மற்ற கட்சிகள் இதை பொறுத்தவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே நிலைப்பாட்டில் தான் முதலில் இருந்தது. அவர்கள் அதே நிலைப்பாட்டில் தான் எடுப்பார்கள் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது. இடதுசாரிகளை பொறுத்தவரை இந்த பிரச்சனையில் தற்பொழுது கருத்து தெரிவிக்க அவர்கள் முன்வரவில்லை. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜ்குமார் கூட இடதுசாரி தலைவர்களை தொடர்பு கொண்டிருந்தார். அப்பொழுது பேசிய இடதுசாரிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் கருத்து தெரிவிப்பது சரியாக இருக்காது, எனவே கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்ற கருத்தை ராமானுஜம் இணைப்பிலே தொடர்ந்து நம்ம பேசலாம். சற்று நேரத்திற்கு முன்பு திருமாவளவன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சியினை இப்பொழுது பார்க்கலாம். நீங்க தேமுதிக ஆதரவு கேட்டா பரிசீலிங்க. வைகோ என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தேர்தலில் புறக்கணிக்கிறோம், ஆதரவுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை.
வைகோ அவர்களின் கருத்து தான் எங்களின் கருத்தும், அதுதான் மக்கள் நல கூட்டணியின் கருத்தும். திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது அவர் பேசிய அந்த காட்சியை நாம் பார்த்திருந்தோம். இது குறித்து தொடர்ச்சியாக நாம் செய்தியாளர் ராமானுஜத்திடம் பேசலாம். ராமானுஜம், திருமாவளவன் கூறிய காட்சியை நாம் பார்த்திருந்தோம். இது இவருடைய இந்த பதில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது மக்கள் நல கூட்டணியில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்ற கருத்து பரவலாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வருகிறது. திமுக அழைப்பு விடுத்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் முடிவெடுத்தனர். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இடதுசாரிகளும் கலந்து கொள்ள வேண்டாம் என்றனர். கடைசியில் பெரும்பான்மை முடிவின்படி விடுதலை சிறுத்தைகளும் கலந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததற்கு நன்றி, பொது பிரச்சனையில் இது போன்ற முடிவெடுப்பதற்கு நன்றி. அது மட்டுமில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமாக தெரிவித்த கருத்து என்ன என்றால், இது போன்ற ஒரு பொது பிரச்சனை என்று வரும்பொழுது ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், அப்படி இல்லை என்றால் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற முறையில் திமுக அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதனால் மக்கள் நல கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளதோ என்றெல்லாம் பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது திரும்பொழுது ஒரு பொது பிரச்சனை உருவாகி இருக்கிறது. தேமுதிகவிற்கு இந்த நடைபெறக்கூடிய 4 சட்டப்பேரவை தேர்தலில் ஆதரவளிப்பது வேண்டாமா என்று அந்த வகையில் பார்த்தோம் என்றால், விடுதலை சிறுத்தைகள் புதுச்சேரியை பொறுத்தவரை தனியாக ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். அவர்கள் அங்கு நெல்லித்தோப்பு தொகுதியில் அம்மாநிலத்தினுடைய முதல்வரை ஆதரிப்பது என்ற இடைத்தேர்தலில் ஆதரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதனை மற்ற இரு இடதுசாரிகளும் சற்று ஒதுங்கியே இருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரிகளுடைய நிலைப்பாட்டிலே இருக்கிறது. தமிழகத்தில் நடைபெறக்கூடிய 2 பொது தேர்தல் மற்றும் ஒரு இடைத்தேர்தலில் ராமானுஜம் இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேற்று புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவை கேட்டு பெறுவது சுயநலம் என்று கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆதரவு கேட்டார் பரிசீலிப்போம் என்று அவர் கூறியிருந்தார். அதற்கு இன்று திருமாவளவன் பேட்டி அளித்த காட்சியை தான் பார்த்தோம். நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அளித்த அந்த பேட்டியினை இப்பொழுது பார்க்கலாம். நாங்கள் ஆதரவு கேட்டால் அதை பற்றி பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னோட கருத்து தான். இது தேமுதிக நீங்கள் என்கிட்ட கேட்கறதுனால என் மனசில் படுறதை நான் சொல்கிறேன். எதுவுமே கேட்டு பெறுவது என்னை பொறுத்த வரைக்கும் சுயநலம். பொதுநலம் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மாற்று சக்தி வரணும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் எல்லாமே முன்னேற்றம் வரும் என்று நினைக்கிற அத்தனை பேருமே இந்த மறுதேர்தல் ஆகிய அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் மற்றும் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் தேமுதிகவுக்கு ஆதரவு கொடுத்து அமோக வெற்றி தர்றது மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும் அப்படின்றத என்னோட கருத்து. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேமுதிக ஆதரவு கேட்டால் பரிசீலிப்போம் என்கிற கருத்தை சொன்னீர்கள். இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆதரவு கிடையாது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். நீங்கள் பரிசீலிப்போம் என்று சொல்கிறீர்கள். முரண்பாடு இருப்பதாக இதை எடுத்துக்கொள்ளலாமா? எந்த முரண்பாடும் கிடையாது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டும் 3 தேர்தல், அதாவது அரவங்குறிச்சி, தஞ்சாவூர் நடந்தது முறைகேட்டால் ரத்து செய்யப்பட்ட தேர்தல். மற்றொன்று திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல். இது பங்கேற்பதில்லை என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டோம். பத்திரிகையாளர்கள் சிலர் தேமுதிக ஆதரவு கேட்டால் நீங்கள் கொடுப்பீர்களா என்று கேட்ட பொழுது ஆதரவு கேட்டால் பரிசீலிப்போம் என்று தெரிவித்தோம். அவர்கள் ஆதரவே கேட்கவில்லை. அதனால் அது பற்றி பேச்சுக்கு இடமே இல்லை. இப்பொழுது திருமாவளவன் ஆதரவு கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் தரப்பு இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? ஆதரவே கேட்கலையே, அப்புறம் நம்ம போய் சொல்லிட்டு போனதை பற்றி. அவங்க ஆதரவே கேட்கல. அவங்க ஆதரவு கேட்டால் தானே அதை பற்றி நம்ம பேசணும். அவங்க ஆதரவே கேட்க விரும்பலை அப்படிங்கிற பொழுது ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த 3 தொகுதிகளிலும் மக்கள் நல கூட்டணியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ பங்கேற்காது, புறக்கணிக்கிறது, அவ்வளவுதான். ஆக உங்க நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். எந்த மாற்றமும் கிடையாது. இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். 3 தொகுதிகளுக்கான தேர்தலில் தேமுதிகவிற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு அளிக்காது என்று கூறியிருக்கிறார் திருமாவளவன். இது குறித்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக ராமானுஜம் உங்களுக்கும் நன்றி.